அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு ஜான் ஹரி ஐயா இருக்காங்க. வணக்கம். அவங்க பெங்களூர்ல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. சாருக்கு பாத்தீங்கன்னா இப்போ 70 வயது ஆகுது. நீண்ட கால பல் பிரச்சனைகளால அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாரு. அனைத்து பல் பிரச்சனைகளுக்கும் நம்ம முழுமையா இப்போ தீர்வு கொடுத்துருக்கோம். முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமா சாருக்கு நம்ம ஃபிக்ஸடா 5 நாட்களுக்குள்ள நம்ம 24 பற்கள் கொடுத்துருக்கோம். சாரோட இந்த முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம், மொத்த அனுபவம் நம்ம மருத்துவமனையில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பெங்களூரில் இருக்கிறேன். என் பேர் ஜானாரி. நான் ரொம்ப நாளாக ரொம்ப அவஸ்தைப்பட்டிருந்தேன். பல்லுக்கு ஒரு பல்லு அப்படியே உழுந்துனே வந்துச்சு. நான் பெங்களூரில் போயிருந்தேன். அவங்க பார்த்துட்டு அது என்ன பிரிட்ஜின்னு சொன்னாங்க. அது போட்டுனாங்க. அதுவும் போட்டேன். மறுபடியும் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே விழுந்துச்சுங்க. மறுபடியும் கீழே அதே மாதிரி பிரிட்ஜி மாதிரி போட்டாங்க. அப்போ கூட நாளுக்கு நாள் ஆவாக ஒன்று ஒன்றா விழுந்துனே இருந்துச்சு. சரின்னு ஒரு நாள் யூடியூப் பார்த்துருந்தேன். யூடியூப் பார்க்குறது நான் இந்த கிருத்திகா பிரபாகர் அந்த அப்ரமேஷன் தான் பார்க்குவேன். அப்போ சடனாக மேடம் பார்த்தேன். டாக்டர் மேடம் அஞ்சலி மேடம் அவங்களது ஸ்பீச்சு கேட்டதும் எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படியும் அவங்கள போய் மீட் பண்ணோம். இவ்வளோ நல்லா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கோ. ஒருத்தருக்கும் நல்லா ஆகிட்டுருந்தெல்லாம் கேட்குறாங்கோ. அவங்களது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்கோ. அதெல்லாம் கேட்டு எனக்கு மனசு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, எப்படியும் போய் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வரலான்ட்டு நான் ஒரு வாரம் முன்னாடியே வந்தேன். டாக்டரை பார்த்தேன். அவங்க சில அட்வைஸ் எல்லாம் சொன்னாங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் மறுபடியும் போயிட்டு ஒரு வாரம் பொறுத்து நம்ம மிஸ்ஸஸை கூட்டின்னு வந்தேன். அப்போ கூட நான் புது இடம், இது வழி தெரியாது, எப்படி என்ன ஏதுன்னு கேட்கல. அப்போ கேட்டேன் நான் ஃபோன் பண்ணி எப்படின்னு. அவங்க ரூட்டெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் சென்ட்ரலுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கேப் அனுப்புகிறோம், கேபெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம், அதில் வந்துடுங்கன்னு சொன்னாங்க. சரி, நானும் அதே மாதிரி வந்ததும் எங்கள் ரூமெல்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களே. நான் புது இடம், ஒன்றுமே எனக்கு தெரியாது. மேடம் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே 26 நான் நினைக்கிறேன். 26 காலையில் 5:30 ஃபோன் வருது. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ காலையில் ஃபோன் வருது யாருன்னு பார்த்தாக்கா மேடம். இது மாதிரி 6 மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம், சீக்கிரம் வந்துடுவோம் நாங்கள். சரி, நான் ரெடியாக இருந்தேன். அப்போது சரி, நாங்கள் ஃபோன் நேராக வந்துட்டேன். நான் இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. இல்லை மேடம், அவ்வளோ காலையில் எங்கே. அப்புறம் கஞ்சி கொடுத்தாங்க. அது குடிச்சிட்டு பின்னால் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரூமில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான பாட்டு என்னான்னு கேட்டாங்க. இளையராஜா தான் இல்லை இவர்தா விஸ்வநாதன் தான் கேட்டாங்க. நான் எம்எஸ் விஸ்வநாதன் தான் ரொம்ப பழைய பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது போட்டாங்க. அதை போட்டதும் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ டைம் பாஸ் அவ்வளோ அருமையாச்சு. அப்புறம் மெயின் டாக்டர் வந்தார். முருகவேல் டாக்டர் தான். அவர் பார்த்துட்டு ரொம்ப கைண்டாக பேசுகிறாரு. ஒருத்தரும் அங்கே மோஸ்ட்லி பாசிட்டிவ் எனர்ஜி தான் அங்கே நிரம்பிக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். அதோடு அந்த லேபுக்கு கூட அனுப்புனாங்க என்ன, அந்த அளவெல்லாம் எடுக்கிறதுக்கு. அங்கேயே வெறும் பாசிட்டிவ் எனர்ஜி தாங்குது. ஒருத்தரும் ரொம்ப கைண்ட்னஸ் ஆக்குறாங்க. பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தேன், சுகர் இருக்கிறதுனால எதுனா ஆகுமான்னு. ஒன்றுமே இல்லை, நோவே தெரில, எடுத்ததும் தெரில, கட்டுறதும் தெரில. 5 நாளில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு நாள் செக்கப் பண்ணாங்க. லாஸ்ட்டு மேடம், டாக்டர் மேடம் அஞ்சலி மேடம் பார்த்தாங்க. ஃபைனலாக பார்த்துட்டு சரி இந்த டேட்டுக்கு வாங்க, 2 வாரம் விட்டு, 1 வாரம் விட்டு வாங்கினாங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு இல்லை 2 வாரம் வரது, நான் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணோன்னு சொன்னேன். சரி, அதே மாதிரி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க கொடுத்தாங்க 1 வாரம். இப்போ 2 வாரம் பொறுத்து நான் இப்போ வரேன். எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே சாப்பிட்றேன் நான். எந்த ஒரு முன்னெல்லாம் வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன், அது கூட கட்சி மாதிரி சாப்பிடுவேன். அவ்வளோ வலி எடுக்கும். இப்போது எந்த வலியும் இல்லை, நிம்மதியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டருக்கு. இப்போ நீங்க இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணிருக்கீங்க இல்லையா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு பயப்படுறாங்க. தாடி எலும்புல இம்ப்ளான்ட் போட்டோம் அப்படின்னா வலிக்குமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் இந்த பயத்தினாலே இந்த சிகிச்சை பண்றதே கிடையாது. பண்ணணும்ன்ற ஆசை இருந்தாலுமே கூட பயத்தினால பண்றது இல்ல. அவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இல்லை, எதுக்குமே பயப்படாதீங்க. டாக்டர் ரொம்ப சூப்பராக பார்க்குறாங்க. ஒரு டாக்டர் எல்லாமே டாக்டர் ஆக்குறாங்க. இங்கே எல்லாம் சர்ஜனுங்க எல்லாம் கூட அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க. எந்த ஒரு நோய் வந்தால் கூட நம்மளுக்கு தெரியறதில்லை. நோவே இல்லை,
கொஞ்சம் லைட்டு ஃபஸ்ட் அன்றைக்கி அந்த பல்லெல்லாம் எடுத்தும் போது லைட்டாக வலி இருந்துச்சு. டாக்டர் சொன்ன லைட்டாக வலிக்கிற மாதிரின்னு டேப்லெட் கொடுத்தாங்க. கொடுத்ததும் ஒரு நோவும் இல்லை, இது வரையிலையும் நல்லா இருக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கிறேன், எல்லாத்தையும் சாப்பிட்றேன். இப்போ இன்னும் நான்வெஜ்ஜு அது டாக்டர் கேட்டுன்னு தான் நான் பண்ணோம். இன்னும் சாப்பிடல, இப்போ சாப்பிட்டாக்கிறது தான் சாப்பிடுன்னு சொல்லிக்கிறாங்க டாக்டரு. அதனால தான் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க கேட்டுன்னு சாப்பிட்டுங்கிறேன். இனிமேல்ட்டு கேட்டுக்குன்னு தான் கொஞ்சம் எலும்பெல்லாம் கடிக்கிறதுக்கு டாக்டர் கேட்டுன்னு தான் பர்மிஷன் கேட்டுன்னு தான் சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு வந்து 70 வயசு ஆகுது இல்லையா? நிறைய பேருக்கு நம்ம ஒரு 30 வயசுல கூட இந்த மாதிரி முழுவாய் சிகிச்சை பண்றோம், 70-80 வயசுலயுமே பண்றோம். ஆனா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு தாண்டினாலே எங்க லைஃப் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் பல்லு கட்டி என்ன பண்ண போறேன், இவ்வளவு செலவு பண்ணி நான் பல்லு கட்டணுமா, அப்படி இருக்கிற பல்லோட வாழ்ந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல ரொம்ப கஷ்டங்க, பல்லுல நான் ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு முடியறது இல்லை. நல்ல இது விட்டமின்ஸு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கட்டிட்டோம்னா எல்லாமே சாப்பிட்லாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு வலியும் இல்லை. தைரியமாக வீவர்ஸ் எல்லாம் பார்க்குறோங்க, அவஸ்தைப்பட்டுருந்தீங்கன்னா நேராக அங்கே வந்துடுங்க. ஒன்றும் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா டாக்டர் க்ளீனாக சொல்கிறாங்க அட்ரஸ்ஸு. அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பயமும் இல்லை. தைரியமாக வாங்கும், வந்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாகிடுது, எந்த ஒரு டென்ஷனும் இருக்கிறது இல்லை. நம்மளாம் வாழ்கிறது ஒரு டைம் தான், நல்லா சந்தோஷமாக வாழலாம், இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிடலாம் சீக்கிரம். இப்போ நம்ம முதல் நாள் சர்ஜரி இங்க பண்ணிருந்தோம், அப்புறம் இரண்டாவது நாள்ல இருந்து பல்லு வைக்கிற ப்ராசஸ் எல்லாமே நம்மளோட லேப்ல மருத்துவர்கள் செவிலியர்கள் உங்களை எப்படி பார்த்து? ஐயோ ரொம்ப சூப்பராக, எல்லாமே சூப்பர். நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த 2 இடத்துலயும் இருக்குது, எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லை. எல்லாமே ரொம்ப அன்பாக கைந்தாக பார்க்குறாங்க, தைரியமாக வரலாம், பார்க்குறவங்க தைரியமாக வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்தால் ஃபுல் சக்ஸஸ் ஆகுது. நான் எங்கேயுமே இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை, 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, யாரும் சொல்லலை இது வரையும். இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்மளோட லேப்ல நிறைய நவீன தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க சிகிச்சைக்காக, அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களோட அனுபவம்? ரொம்ப அருமையாக இருந்தது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே பாசிட்டிவாகவே தான் இருக்குது, எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. தைரியமாக வந்து நல்ல மாதிரி பண்ணின்னு போகலாங்க. உங்களோட சிகிச்சை எப்படி பண்ணிருந்தோம், எவ்வளவு செலவாச்சுன்றது சொல்லலாம் சரிங்களா? சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல்தாடுல கீழ்த்தாடுல இம்ப்ளான்ஸ் பொருத்தி, இம்ப்ளான்ட்டுக்கு மேலே டைட்டானியம் பார் கொடுத்து ஃபிக்ஸடாக பற்கள் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிக பற்கள், நீண்ட கால பற்கள் 6 மாதங்கள் கழித்து கொடுப்போம். இம்ப்ளான்ட்டுக்கு சார் இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ மேல்தாடு கீழ்த்தாடு இம்ப்ளான்ட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. மேல்தாடு கீழ்த்தாடு டைட்டானியம் பார் ஒரு பாருக்கு வந்து 40,000 ரூபாய், 2 பாருக்கு 80,000 ரூபாய். இப்போ இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டானியம் பாருக்கும் தற்காலிக பற்கள் எல்லாமே சேர்த்து சாரோட மொத்த சிகிச்சை செலவு 3,80,000 ரூபாய். சாருக்கு சிகிச்சை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நம்ம மருந்து கொடுத்து இம்ப்ளான்ஸ் போத்தினோம். இந்த சிகிச்சைக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் சாருக்கு நம்ம லேப்ல வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். 2வது நாள் மெழுகளவு எடுத்தோம். அவங்களோட முக அமைப்பு எப்படி இருக்கணும், உதடோட அமைப்பு எப்படி இருக்கணும், பற்கள் சிரிக்கும் போது எப்படி இருக்கணும், இதெல்லாமே உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மெழுகளவு எடுத்தோம். 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு கேட்கேம் ஆயில நம்ம பற்களை டிசைன் பண்ணி ஒரு ட்ரையல் பார்த்தோம். ட்ரையல் பார்த்த பிறகு சாருக்கு அந்த ட்ரையல் ரொம்ப பிடித்த பிறகு 4வது நாள் நம்ம இம்ப்ளான்ட்டுக்கு மேலே டைட்டானியம் பார் பொருத்தி அதுக்கு மேலே நம்ம தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம். 5வது நாள் ஒரு செக்அப் பார்த்துட்டு 6வது நாள் இந்த செயற்கை பற்கள் மேலே நம்ம செயற்கை ஈறுகள் பொருத்தி இம்ப்ளான்ஸ்க்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஃபிக்ஸடாக இருக்கும், இது கழட்ட முடியாது. 6 மாதங்கள் கழித்து இந்த பற்களை நம்ம நீண்ட கால பற்களாக மாற்ற வேண்டியதாக இருக்கும். நீண்ட கால பற்களை 2 வகைகள் இருக்குது. ஒன்று ஜிகேம் பற்கள், இன்னொன்று HAPC பற்கள். ஜிகேம் பற்கள் அதாவது கிராஃபின் பற்கள் ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய், 24 பற்களுக்கு 2,40,000 ரூபாய் ஆகும். இந்த பற்களுக்கு 10 வருடங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். அதே மாதிரி HAPC பற்கள் காம்போசிட் பற்கள், இந்த பற்கள் ஒரு பல்லுக்கு 8,000 ரூபாய், 24 பற்களுக்கு 1,92,000 ரூபாய் ஆகும். இந்த பற்களுக்கு நம்ம 8 வருடங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். இப்போ பொறுத்திருக்க இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டானியம் பார்க்கும் வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துக்கிறோம். சாருக்கு நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு குறைவான உணவு, ரொம்ப சாஃப்டான உணவு சாப்பிடணும். இம்ப்ளான்ட் எலும்போடு நல்லா இணையறதுக்காக 2 மாதங்கள் கழித்து உங்களுக்கு பிடித்தமான எல்லா உணவுகளுமே சாப்பிடலாம். அதே மாதிரி சாருக்கு நம்ம விட்டமின் D கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். அது 2-3 மாதங்களுக்கு எடுக்க சொல்லிருக்கோம், அது தவறாம எடுக்க வேண்டியது இருக்கும். இரவு நேரத்துல பற்கள் அதிகமா கடிக்காம இருக்கிறதுக்காக பற்கள் பாதுகாப்புக்காகவும் அதே மாதிரி இம்ப்ளான்ட் பாதுகாப்புக்காகவும் நம்ம நைட் கார்டு கொடுத்துருக்கோம், அதுவும் தவறாம நீங்க போடணும் சரிங்களா? உங்களோட புன்னகை இப்போ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்ப நல்லா சிரிச்சு கட்டுறேன். பத்தாது.
ஓகே சார், உங்களோட இந்த அனுபவம் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் சிகிச்சை தள்ளி போடுறவங்களுக்குமே இது ரொம்ப உதவிகரமா இருக்கும். சிகிச்சை தள்ளி போட்டா செலவுகளும் அதிகமாகும் அப்படின்றது கண்டிப்பா இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ்.